வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் அந்த சோதனைகளை கடந்து உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்ற சனி பகவான் ஒரு கருணை கருவியை பூலோகம் அனுப்பியிருக்கிறார். அதுதான் காகம். யமதர்மனின் கண்கள் இந்த காகம். சனி பகவானின் சகோதரர் யமதர்மராஜன் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சூட்சுமமான ரகசியம் என்னவென்றால், காகம் யமதர்மராஜனின் நம்பிக்கைக்குரிய ஒற்றன் அல்லது தூதுவனாகும். இந்த பூலோகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள், யாருடைய மனநிலை எப்படி இருக்கிறது, யார் அறவழியில் நடக்கிறார்கள் என்பதை அறிய யமதர்மன் காகத்தின் வடிவம் எடுப்பதாக ஐதீகம். காகம் இங்கிருந்து கொண்டு செல்லும் தகவல்களை வைத்தே யமதர்மன் ஒருவரின் ஆயுளையும் பலன்களையும் தீர்மானிக்கிறார். சனியின் வாகனம் நீதியின் அடையாளம். காகபுஜண்ட மகரிஷியின் அருளால் சனி பகவானின் வாகனமாக உயர்ந்த இந்த காகம் பொறுமையின் சின்னம். சனிக்கிழமைகளில் நீங்கள் காகத்திற்கு வைக்கும் அந்த எள் கலந்த சாதம் ஒரே நேரத்தில் சனி பகவானின் அருளையும் யமதர்மனின் ஆசியையும் உங்களுக்கு பெற்றுத் தருகிறது. இது உங்கள் முன்னோர்களின் பித்ருக்கள் பசியை தீர்த்து அவர்களின் முழுமையான ஆசியை உங்கள் குடும்பத்திற்கு பெற்றுத்தரும் உன்னத வழிபாடாகும். வெற்றியின் அறிகுறி. ஜோதிட ரீதியாக நீங்கள் 7.5 சனியோ அல்லது அஷ்டம சனியோ கண்டு அஞ்சத் தேவையில்லை. சனிக்கிழமைகளில் நீங்கள் காகத்திற்கு வைக்கும் அந்த எள் கலந்த சாதம் சனி பகவானின் திருவுள்ளத்தை குளிரச் செய்யும். நீங்கள் வைத்த உணவை காகமுடனே வந்து தீண்டினால் உங்கள் கர்ம வினைகள் கரையத் தொடங்கிவிட்டன என்றும் யமதர்மனும் சனி பகவானும் உங்கள் மீது கருணை கொண்டு விட்டார்கள் என்றும் அர்த்தம். கஷ்டங்கள் நிரந்தரமல்ல. உங்கள் கைகளால் நீங்கள் செய்யும் இந்த சிறு தர்மம் உங்கள் வாழ்வின் இருளை அகற்றி ஒளியை கொண்டு வரும். சனி பகவான் தண்டனை கொடுப்பவர் அல்ல, உங்களை ஒரு வைரம் போல பட்டை தீட்டுபவர். காகத்தைப் போலவே எதற்கும் அஞ்சாமல் எதையும் பகிர்ந்துண்டு வாழும் குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் நற்செயல்கள் மட்டுமே உங்களை காக்கும் கேடயம். இன்று நீங்கள் காட்டும் இந்த சிறு அன்பு நாளை உங்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைய கேள்வி: யமதர்மனின் தூதுவனான காகத்திற்கு நீங்கள் உணவிடும் போது அது உங்களை உற்று பார்ப்பதையோ அல்லது ஒரு விதமான புரிதலோடு உங்களிடம் நெருங்குவதையோ நீங்கள் உணர்ந்ததுண்டா? அந்த நெகிழ்ச்சியான அனுபவத்தை கீழே உள்ள கருத்து பெட்டியில் கமெண்ட் மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்கள் மனதிற்கு தெளிவை தந்திருந்தால் ஒரு விருப்பம், லைக் தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து புண்ணியத்தை ஈட்டுங்கள். இது போன்ற வாழ்வியல் ரகசியங்களை அறிந்து கொள்ள நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து வலுப்படுத்துங்கள். நன்றி. நற்செயல்கள் உங்களை காக்கட்டும்.